இயேசுவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித வாரத்தின் 2ஆம் நாளாகிய இன்று, அதாவது செவ்வாய்க்கிழமை, ஆண்டவருடைய இறை வார்த்தை இயேசு கிறிஸ்து எவ்வாறு தன்னுடைய பாடுகளை ஆயத்தம் செய்கின்றார், அது மட்டுமல்லாமல் தன் பாடுகளை எவ்வாறு தெரிந்து வைத்திருக்கின்றார் என்பதை இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாங்கள் வாசிக்கின்றோம். ஆண்டவருடைய இந்த சீடத்துவ அழைப்பிலே பல்வேறு விதமானவர்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதிலும் யூதாசை போல் நம்பிக்கை துரோகம் செய்து காட்டி கொடுக்கக்கூடியவர்களும், புனித ராயப்பரை போல மறுதளிக்கக்கூடியவர்களும் இந்த சமூகத்தில் இருக்கிறார்கள். இருந்த பொழுதும் இயேசு கிறிஸ்து அவருடைய பலவீனங்களை அறிந்தவராய், அவருடைய பின்னணிகளை அறிந்தவராய், அவரையும் அவருடைய சீடத்துவ குழுவிலே ஏற்றுக்கொள்கிறார். இருந்த பொழுதும் ஆண்டவர் இயேசு அவர்கள் மனம் மாறுவதற்கான சந்தர்ப்பங்களை அவர் கொடுக்கின்றார். அந்த நினைவுகளை கூட அவர்களுக்கு நேரடியாக விளங்கப்படுத்துகின்றார். அன்பார்ந்த சகோதரங்களே, நாங்களும் இயேசுவினுடைய சீடர்களாக இருக்கின்றோம். இந்த சீடத்துவ வாழ்வில் நாங்கள் மனம் மாறுவதற்கு ஆண்டவர் பல்வேறு விதமான சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் எங்களுக்கு உருவாக்கி தருகிறார். ஆகவே நாங்கள் இன்றைய நற்செய்தியிலிருந்து அறிந்து கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், எங்களுக்கு தரப்படுகின்ற சந்தர்ப்பங்களில் நாங்கள் மனம் மாறக்கூடியவர்களாகவும், திருந்தக்கூடியவர்களாகவும், புது வாழ்வை நோக்கி நடக்கக்கூடியவர்களாகவும் வாழ ஆண்டவரிடம் மன்றாடுவோம். ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.